எலக்ட்ரிக் பைக் அதிகரித்து வரும் விலைகள் காரணமாகவும் பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களின் பற்றாக்குறை காரணமாகவும் மின்சாரத்திற்கான பிற ஆதாரங்கள் ஆராயப்பட்டு வருகின்றன. இதனுடன் அவற்றை பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்களும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. மின்சார இருசக்கர வாகனங்கள் இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. கடந்த சில ஆண்டுகளில் மின்சார பைக்குகளில் புதிய மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அவற்றின் திறனும் வேகமும் இரண்டும் அதிகரித்துள்ளன. மின்சார பைக்குகள் சிக்கனமானவை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை. சந்தையில் மின்சார பைக்குகளுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த வீடியோவில் மின்சார பைக்குகளின் சில அத்தியாவசிய அம்சங்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். இக்னிஷன் ஸ்விட்ச். இது ஒரு சாவியின் உதவியுடன் பைக்கை ஸ்டார்ட் செய்யவும் நிறுத்தவும் லாக்கை ஹேண்டில் செய்யவும் பயன்படுகிறது. சில பைக்குகளில் இருக்கையை திறக்கவும் இது பயன்படுகிறது. பேட்டரி பாக்ஸ். பேட்டரியை சேமிக்க பேட்டரி பாக்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. இது பெரும்பாலான பைக்குகளில் இருக்கைக்கு அடியில் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்விட்ச் டிஸ்ப்ளே அல்லது டேஷ்போர்டு. இது பைக்கின் வேகம், பேட்டரி நிலை, நேரம், வெப்பநிலை போன்றவற்றை காட்டுகிறது. ஹார்ன் ஸ்விட்ச். இது ஹார்ன் அடிப்பதற்கு பயன்படுகிறது. ரிவர்ஸ் ஸ்விட்ச். பைக்கை ரிவர்ஸ் எடுக்க ரிவர்ஸ் ஸ்விட்ச் பயன்படுத்தப்படுகிறது. ஹை பீம் மற்றும் லோ பீம் ஸ்விட்ச். சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது சில நேரங்களில் நாம் தொலைதூர பாதையையும் சில நேரங்களில் அருகிலுள்ள பாதையையும் பார்க்க வேண்டும். தொலைதூர பாதையை தெளிவாக காண ஹெட்லைட்டை ஹை பீமில் வைக்க வேண்டும். மேலும் அருகிலுள்ள பாதையை தெளிவாக காண ஹெட்லைட்டை குறைந்த பீமில் வைக்க வேண்டும். இண்டிகேட்டர் ஸ்விட்ச். இவை பக்கவாட்டு இண்டிகேட்டர்களை ஒளிர செய்ய பயன்படுகின்றன. மின்சார மோட்டார். மின்சார பைக்குகள் ஐசி என்ஜினுக்கு பதிலாக மின்சார மோட்டார்களால் இயக்கப்படுகின்றன. எரிபொருள் தொட்டிக்கு பதிலாக பேட்டரி அவற்றில் இருக்கும். இது தவிர மின்சார பைக்குகளில் மற்ற பைக்குகளைப் போலவே பக்கவாட்டு கண்ணாடி, பெரிய இருக்கை, பெரிய பின்புற ஹெட்லைட், பெரிய பின்புற விளக்கு, நம்பர் பிளேட், பின்புற ஃபெண்டர், டிஸ்க் பிரேக், பின்புற சஸ்பென்ஷன், ஆக்சிலரேட்டர், பிரேக் லீவர், ஹெட்லைட், இண்டிகேட்டர், மொபைல் சார்ஜிங் கனெக்டர், ஹூக், சைட் ஸ்டாண்ட், ஃபுட் ரெஸ்ட், மெயின் ஸ்டாண்ட் போன்றவையும் இருக்கும். வாகன சேவை கையேட்டின் உதவியுடன் மின்சார பைக்கை சரியான நேரத்தில் பராமரிக்க வேண்டும். இந்த பைக்குகளுக்கு குறைந்த அளவு பராமரிப்பே போதுமானது. சுற்றுச்சூழலை மாசுபாட்டிலிருந்து காப்பாற்ற மின்சார பைக்குகளின் பயன்பாட்டை நாம் அதிகரிக்க வேண்டும்.